ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைவரில் வந்து ஒரு கிக்கு போடுறது, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறது, ஆர்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இந்த கோர்ஸில் வந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கற்றுக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து 500 பேர்த்துக்கு மேலே தான் இருக்கும். ரிவ்யூ பண்ணவங்க வேணால் 500 பேராக இருக்கலாம். ஆனால் வந்து கற்றுக்கிட்டவங்க அதுக்கு மேலே கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இது ஃப்ரீ கோர்ஸ் தான். இது வந்து நம்ம பணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், டைட்டில் ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் எசென்ஷியல் பி எ சக்ஸஸ்ஃபுல் ஃபைவர் செலர் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாருமே வந்து நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நமக்கு ஒரு நல்ல கோர்ஸ் தான் இது. இது வந்து அன்லிமிட்டட் ஆக்சஸ் தான். இது வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மறந்துடுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து சாப்டர் வைஸில் வந்து பிரிச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4ன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 8 சாப்டர் இருக்குது. இந்த 8 சாப்டர்லையும் என்னென்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வந்து டைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. நீட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் தான் இருக்கும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 வீடியோஸ் இருக்குது இதில். இப்போ இங்கே வாட்ச் கோர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் என்ன வருங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெல்கம் அப்படிங்கிற இடத்துல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்டைட்டிலோட நமக்கு வருது. ஒருவேளை அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே நீங்கள் சப்டைட்டில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபைவர் கம்பெனியில் இவங்க வந்து ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஆர்டிக்கல் வேணுனாலும் ஆர்டிக்கல் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஆர்டிக்கலை வந்து நம்ம படிக்கணும்னு நினச்சோன்னா இது கிளிக் பண்ணி நம்ம தமிழில் கூட நம்ம மாற்றி நம்ம படிச்சுக்கலாம். இது இங்கிலீஷில் தான் இருக்குது, நம்ம கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு வேளை கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தமிழில் கூட நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரைட் சைடில் கிளிக் பண்ணி இடையில வந்து ஏதோ ஒரு எம்டியான பேஜில் ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் டு தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழில் எல்லாமே ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். என்னென்ன வெப்சைட்டில் என்னென்ன டெக்ஸ்ட்டெல்லாம் இருக்குதோ எல்லாமே தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். அதனால் ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். எல்லாத்துலேயுமே வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க, குவிஸும் கொடுத்துருக்காங்க. குவிஸ்னால் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இல்லைனாலும் சரி, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்கீங்கிறத அவங்க செக் பண்ணுறதுக்காக தான் அந்த குவிஸுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லா சாப்டர்லேயுமே அது இருக்கும். கடைசியில் வந்து குவிஸுங்கிறது இருக்கும். அதை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோர்ஸோட லிங்க் தரேன். நீங்கள் போயிட்டு டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ரீ தான், அது ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். நானும் வந்து இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டேன். இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு நான் ஒரு ட்ரை பண்ணதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைக்கிது. எப்போவுமே வந்து ஃபைவர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த கோர்ஸை வந்து படித்து இதை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சேன். நல்லா தான் புரிஞ்சிச்சு எனக்கு. நான் வந்து எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள், $343. இது வந்து ஒரு கிக்குக்கு வந்து நான் வந்து $5 வந்து கொடுத்துருக்குறேன். எதுக்கு வந்திருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ என்னோடய கிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கிறது 2 ரன் ஆகிட்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் கொடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து வெப் டெவலப்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் அதிகமான இம்ப்ரெஷன் வந்திருக்கு, வியூஸும் கிளிக்கும் வந்திருக்கு. ஆர்டர் வந்து இங்கே 0 வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டு 30 டேஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. எனக்கு வந்து 30 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் 1ன்னு இருக்குங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் 1 எனக்கு வந்து $3 வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. $5 வந்து எனக்கு அவங்க கட்டியிருக்கிறாங்க, கிளைண்ட் வந்து எனக்கு கட்டியிருக்கிறாங்க. மொத்த இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 140 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இதில் வந்து நான் எதுவுமே வெளியில் வந்து ப்ரொமோட் பண்ணலை. இதே நான் ப்ரொமோட் பண்ணியிருந்து எனக்கு ஆர்டர் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 10-15 ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கும். இது எதை பற்றி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்டு. ஒரு வெப்சைட்குள்ளார ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நான் வந்து கிக்கு க்ரியேட் பண்ணியிருந்தேன்.
ஸோ அந்த மாதிரி கிக்கு க்ரியேட் பண்ணி நான் போட்டிருந்ததுனால எனக்கு வந்து வியூஸும் வந்து வந்திருக்கு, கிளிக்கும் வந்திருக்கு, ஆர்டரும் வந்து ஒரு ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் இந்த கோர்ஸ் நான் ஃபாலோ பண்ணியே செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. எப்பவுமே வந்து ஃபைவரில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூஸ் நமக்கு வந்து கொடுக்கும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபைவரில் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால் ஈஸியாக நம்ம வந்து இதில் ஏர்னிங் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இதில் எப்படி பண்ணுறது, அவ்வளோ ஈஸியாக இப்போ வேறு வெப்சைட் மாதிரி இது வந்து இல்லையேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் வந்து இது ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிவ்யூ 2 ரிவ்யூ வந்து நான் கிடச்சிதுனாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். இதை வந்து பேபால் தான் அமௌண்ட் எடுக்க முடியும், ப்ளஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் ஆப்ஷன் இருக்குது. பேபால் வந்து ஈஸியாக இருக்கனால நான் பேபாலே நான் கொடுத்துருக்குறேன். இதுதான் என்னோடய ஏர்னிங்ஸு. அது ஏர்னிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து இப்போ எனக்கு $4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து நான் வித்ட்ரா பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/8/2023. இது எனக்கு ஆகஸ்ட் மாதம் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோர்ஸை நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபைவரில் போயிட்டு நீங்கள் உங்கள் கிக்கை வந்து க்ரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இது கிக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களால் ஓனாக வந்து இங்கிலீஷ் வந்து நாலேஜ் கம்மியாக இருக்குது, டைப் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு வழி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா ChatGPT தான். ChatGPTயில் வந்து எப்படி வந்து கிக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னாவே போதும். உதாரணத்துக்கு வந்து க்ரியேட் ஃபுல் ஃபைவர் கிக் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சர்வீஸ் உங்களால் செய்ய முடியுமோ, இப்போ எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரினா டேட்டா என்ட்ரி அப்படின்னு கொடுத்து இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து கிக்கு க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிக்கோட டைட்டிலு, கிக்கோட டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் என்ன கீவேர்டு கொடுக்கணும், என்ன அந்த பேக்கேஜ் இருக்கும், 3 பேக்கேஜ் இருக்கும், அந்த 3 பேக்கேஜ் வந்து என்னென்ன கொடுக்கணுங்கிறத எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி அதுவே வந்து டைப் பண்ணி வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரொமோட் பண்ணுறது இன்னொரு வழி இருக்குது. அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கோர்ஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.